நான் கொத்தனாரா? எந்த ஊர் நீங்க? எந்த ஊருன்னு தானா உன் வேலை நீ செய்ய, என் வேலை நான் செய்யறேன். அவர் இப்ப என்ன கேட்டுக்கிறாரு இப்படி சிலுத்துக்கிற? சித்தாள்னா சித்தாள் வேலை மட்டும் பாரு, சும்மா தொன்னு பேசினு இருக்காத. ஐயா ரொம்ப அவ்வளவுதான் பண்றாரு இவரு. நோ, இவர்கிட்ட பேச்சு வச்சுக்காத. எடுத்த உடனே மூஞ்சி அடிக்க மாதிரி பேசுறடமா, அவங்க என்ன பேச்சு வச்சுக்க போறான்? ஒரு மாதிரி பேசினு இருக்காதீங்க. உனக்கு குத்த வேலை நீங்க பாருங்க, எனக்கு குத்த வேலை நான் பாக்குறேன். கொத்தனாரா கலவை எவ்வளவு போடணும்? இவ்வளவு நாள் வேலை சரியா, இது கூட தெரியல. போறது போடியா. ஐயோ குழந்தை ஓவரா சொல்லுது. ஏய் சிலும்பு கொஞ்சம் பாருடா. டேய் மனோகரா, திரும்ப அங்க வந்தா மேய்ச்சி தெரிஞ்சா கத்துவாரா? ஏய் என்ன அமிச்சா நான் எங்க போவேன்? எப்படியாவது சேர்த்து விடுறா. சேர்த்து விடுறான்ற திருட்டு பசங்க சவுகாசமா வச்சுக்கிறேன், நான் என்ன பண்றது? ஏய் அந்த நாதர் அது மாதிரி கட்டா போட்டு வரான்னு எனக்கு எப்படா தெரியும்? அன்னைக்கு முன்னால எங்களுக்கும் வேலை இல்லாத போச்சு, வேற எதனா வேலை தான் பாத்துக்கோ. ஏய் சிலும்பு பிளீஸ்டா, நீ மனசு வச்ச வேலை சேர்த்து விடலாம்டா. ஆனா என்னடா இவன் கெஞ்சிங்க எடுக்கிறான்? என்னம்மா இந்த ஆளு? பார்த்தாலும் பாவமா தான் இருக்குது. ஏய் கல்லு குடு. இப்பெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகுது தெரியுமா? என்ன பண்ண போறா? வேலை செய்ய முடியல கிளம்பினாரு. தோடா இப்ப வந்துட்டு என்ன கிளம்ப சொல்றியா? ஒன்ன வட்டி அடிச்சுடும் பாத்துக்க. அப்படியா? வேட்டையாடியா பாக்கலாம். ஐயா உனக்கு நேரம் கெட்டு போச்சு. நோ, என்னன்னா இது? அவனுக்கு நேரம் கெட்டு போச்சுதான், மேஸ்திரி வரட்ட பாத்துக்கலாம். ஏய் இப்ப ஒழுங்கா வேலை செய்ய போறியா இல்லையா? செய்ய முடியாது. நான் புதுசா வந்த கொத்தனாரா, ரொம்ப தென்னாட்டுல பேசுறான். எந்த ஊருன்னு கேட்டா அப்போ மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசுறான்டா. இந்த பாரு, என்னை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி என்ன சேர்த்து விட்டுனா அவனை நான் ஈஸியா வட்டி வச்சிடறேன். சரி நான் பாத்துக்கிறேன் விட, படிக்கட்டி கீழே உட்காரு. ஏய் உன்னை தானே நம்பிக்கிறா, எப்படியாவது சேர்த்து விட்டுறோம். நோ, ஏன் வேலை செஞ்சுட்டு இருக்கிற? கம்முனு. நோ, அவனை எப்படியாவது வரட்டணும்னா என்ன செய்யலாம்? கிட்ட வா சொல்றேன். சூப்பர்ண்ணா. என்ன பேசுனுங்குதுங்க இந்த மூதைங்க? யோ நீ வந்து கல் எடுத்துக்குடியா? அந்த அம்மா சம்பளத்தை எனக்கு வாங்கி தரியா? கல் எடுத்து தரேன். ஓ எல்லாம் ஒண்ணு சேர்த்தீங்களா? நாத்துங்க. ஏய் பையா, நீ ஒர்க் பண்ற இடம் இதுதான். ஒரு பொருள் கூட மிஸ் ஆக கூடாது, எல்லாத்தையும் பர்ஃபெக்ட்டா வச்சுக்கணும். மேஸ்திரியா எங்க இருந்து பிடிச்சு வந்தவனா சொல்லுமா? ஏய் இருமா, நேத்து கால்றா கைய பிடிச்சி வச்சிருக்கான் மேஸ்திரி. அது சொல்லும் போது அப்படியே எனக்கு மனசு தாங்கல. நான் புரிஞ்சிச்சு உனக்கு. தமிழ் புரியுமாண்ணா? லைட்டா மால்ஷா. யோ நாயா இதெல்லாம்? நான் இதெல்லாம்னா நான் பேசுறியா? அதுன்னு சொல்றதுக்கு போயிட்டு நீ என்ன கேக்குற? கைய பிடிச்சி வெளிச்சாம 2 கல் எடுத்தா சொன்னா அவங்க கூட சேர்ந்துன்னு தனாட்டுல பேசுதுங்க. டேய் யாரா திரட்டல பேசுனாங்க? மரியாதை கெட்டுப்படும். நான் எவ்வளவு காலமா அவர் கூட வேலை செஞ்சுக்கிறேன். மன கல்வி கடிப்பேன். நாடா 2 பேரும் சேர்ந்து நாடகம் மாட்டீங்களா? மேஸ்திரி, இந்த ஆளு வேலை செய்யற இடத்துல நான் வேலை செய்ய மாட்டேன் மேஸ்திரி. நான் வீட்டுக்கு போறேன். திரும்ப நீ நினைச்சுக்க, வாயில வெத்தலை பாக்கு போட்டுக்கோ. நீ எப்பமா வேலை செஞ்ச? நான் மேஸ்திரியா இப்ப வந்துக்கிறான் அவன், அவனுக்கு சப்போர்ட் பண்றேன். காலகாலமா உங்களால ஓசிங்கிறோம், எங்களை கேள்வி கேக்குறீங்க. அவன் தான் சொல்றான் அது மாதிரிலாம் எதுவுமே பண்ணல. என்ன என் கண்ணால பார்த்த மேஸ்திரிய. ஏய் நீ நான் இங்கிருந்து வர? பிளீஸ் மேஸ்திரி, என்ன வேலைக்கு சேர்த்துக்க மேஸ்திரி. அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. துபார் உனக்கு பதில் தான் ஹிந்திக்காரன் வேலைக்கு சேர்த்துக்கிறேன். மேஸ்திரி என்ன மேஸ்திரி இது? ஏன் மாதிரி போய் அவனுக்கு கொடுக்குறேன்றா? இந்த பாருங்க மேஸ்திரியா, நீங்க பண்றது சுத்தமா நல்லா இல்ல. அவனுக்கு வேலையை கொடுங்க, அவனை வேலையை தூக்குங்க. அந்த பொம்பளைய அவன் கை பிடிச்சி வலிக்கிறான், நான் கண்ணால பார்த்தேன். யோ நாயா, உன் மேல எல்லாரும் குறை சொல்றாங்க, என்னதான் பண்ணி தொலைச்ச? இங்க பாரு மேஸ்திரியா, இதுக்கு மேல இங்க இருந்தாக்கா வேலைக்கு ஆகுது. எனக்கு வேலையை வேணா ஒண்ணு வேணாம், நான் கிளம்புறேன். ஏய் கிளம்புடா, இது மாதிரி ஆளா எங்க மேஸ்திரி கிட்ட கூட வச்சுக்க மாட்டாரா. ऊपर के चलो, ठीक है? ऊपर का सारे सारे का बच्चा के अच्छे என்னயா பேசுற? मीटिंग पे गेट आउट. பாத்தியாயா, நீ ஏதோ 2 குரல்ல அவனை மெட்டன. இந்த ஆளு பத்தியா பல குரல்ல போட்டு அவனை மெட்டுறான். அப்போ என்னோட அவன் வச்சியா? அப்படித்தான் தெரியுது. நீ வந்து திட்டு பசங்க கூட்டின்னு வந்து எல்லா பொருளும் திட்டின்னு போற. அந்த நாடகாலே நீ கட்டுப்பாரு, நான் ரொம்ப நல்லவன் சார். नो 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 नो, यू नादारी उन फैमिली नादारी. இப்ப நீ தமிழ்ல பேசுனா கொஞ்சம் தமிழ் மால். மேஸ்திரியா இவங்களை நம்பவே நம்பாத, கவுத்து விட்டு போயிடுவாங்க. செம்ம ஃப்ராடுங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நீ கைய புடிச்சு வெளிச்சியா இல்லையா அது முதல்ல சொல்லு. அட யாரு அண்ணியா? நான் ஏன் அத கை பூச்சி வலிக்கு போறேன்? காண்டாம இருக்குதா? காண்டா சொல்றேன் வச்சுக்காத. குண்ணா அந்த கட்டையை அப்படியே மண்டையில போடுறேன். போடா, செங்கல் தூக்கி போடுவேன் நானு. என்ன செங்கல் எடுக்கிறான்? கொஞ்சம் நவந்தேனமா உன் மேல பட்டு ஏமால வந்து போதா. கொத்தனாரு கல்ல கீழே போடு. நான் அது கல்ல தூக்குற பழக்கம். சே
நான் ஏன் இங்க வேலைக்கு வந்தேனே தெரியல, கடுப்பு ஏத்துதுங்க. நாயா ஒழுங்கா வேலை செய்யா, ஏன் போற? அந்த பொம்பளை அந்த ஆள் இருக்கிற இடத்துல நான் வேலை செய்ய மாட்டேன். இந்த ஆளுக்கு நானே கல்லு தூக்கு சொன்னாக்கா அந்த பொம்பளை சம்பளம் வாங்கி தரப்போறேன்னு கேக்குறான். மேஸ்திரி இவன் வேலைக்கு ஆகாத அனுப்பிச்சு விட்டுருங்க, நான் இட்டு வர நல்லா. சரி அது இருக்கட்டும், நீ நேத்துக்கு வந்து ஒட்டிக்கிற, உனக்கு பதில் தான் ஆளை நான் புடிச்சுன்னு வந்துட்டேனே. மேஸ்திரி இவ்வளவு காலமா நான் வேலை செஞ்சுக்கிறேங்க, அவனிடம் இருந்து விட்டு நீ போட வேண்டியது என்ன வேலை? மேஸ்திரியா எப்பவும் போல வேலை ஆகணும்னா இது மாதிரி ஆள்லாம் சேர்க்காத. அப்போ சும்மா உங்களை வர வச்சு சம்பளம் குத்துன்னு கிடக்குறேன். எந்த சண்டைங்கடியும் இல்லாம இருக்குல்ல. சாப் ஒன்னு ஐடியா, அந்த பக்கம் எனக்கு குத்துரும், இந்த பக்கம் இவருக்கு குத்துரும். பத்திரத்துல எழுதி குத்துட்டா உங்க சாய்ஸ். மேஸ்திரியா திரும்ப சொல்றேன், இவனுங்களை வச்சிருந்தாக்கா விளங்க மாட்டேன் பாத்துக்கோ. என்னப்பா அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி வேலை செய்யறதா செய். அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அப்ப கிளம்பு. என்ன அதுக்குள்ள ஆள் மாட்டுக்கிறாங்க? ஏய் போய் திரும்ப. ஹிந்திக்காரனா நீ? டேய் மனோகர, என்னடா இது? இந்த பரதேசி என் வாழ்க்கைய குட்டிச்சார ஆக போறாம இருக்குது. வாட் ப்ராப்ளம்? மண்டியில செங்கல் எடுத்து நங்கு நங்குன்னு குத்துவேன். தமிழ்ல பேசுறா. செங்கல் வேணாம், அந்தாங்க சுத்தி. ஐயோ வேணா என்ன அடிக்காதீங்க. என்னடா நீ பல கெட்டப்ல வர? இதெல்லாம் யாரு உனக்கு சொல்லி தராங்க? மனோகர் சொல்லு மனோகர். ஆப்பு சோரி முடிஞ்சு போச்சு. கூட்டு கலவா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்னன்னா பிளான் போடுறீங்கடா. போங்கடா 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 எடுத்துன்னு பாரு. திருட்டு பசங்க எவனுமே நம்ப முடியலையே. நீ நவுட்டு நான் போறேன். இரு கொத்தனார என்ன ஒரு நிமிஷம் இரு. ஏன்பா பண்ணிரு. சொல்லுங்க சார். உனக்கு சாயங்காலம் போறப்போ ஒரு குவார்டர் வாங்கி தரேன். எங்க நான் என்ன இருந்தது? இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவரை திட்டினாங்க. போய் மேஸ்திரி நம்பாத, அவன் குடிக்காத பையா. ஏ இருங்கப்பா, இந்த ஆள் அந்த பொம்பளை கைப்பூச்சி வெளிச்சானா? எங்க அம்மா சத்தியமா இல்ல, இவங்க சொன்ன போய் ஏது. அடுப்பாவி என்னமா போய் சொல்றான் மேஸ்திரி. இந்த அண்ணன் மேல சத்தியமா கை பிடிச்சு வலிச்சான். அப்படியே குத்துன மூஞ்சி செதிரி போடும். மேஸ்திரியா அதெல்லாம் மண்ணில மேஸ்திரியா, எல்லாத்துக்கும் காரணம் இந்த பொம்பளை தான். நான் என்ன இப்படி கோத்து விட்டுட்ட? ஏன் தலைமையில சத்தியம் பண்ற? அவளை தான் தெரிஞ்சுக்கா. அப்போ எல்லாரும் பிராட் வேலை பண்ணிக்கிறீங்க. ஒருத்தர் நேர்மையா வேலை செஞ்சா உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதெல்லாம் இல்ல மேஸ்திரியா, எல்லாத்துக்கும் காரணம் இந்த பொம்பளை தான். நான் அந்த கொத்தனார் பேரு கேட்டனா அதுக்கு 3 லட்சம் பேர் பேசினாரு, அவள் தான். வேலை டைம்ல பேசக்கூடாதுன்னு சொன்னேன், அதனால நான் உனக்கு கேட்டவனா? அதெல்லாம் ஒன்னில கொத்தனாரா, நீங்க வந்து வேலை செய்யுங்க. ஏப்பா நீ போய் காலை போடுப்பா. போப்பா போய் கட்டுவல போடுப்பா. இது மாதிரி இன்னொரு வாட்டி யாருன்னா சொன்னாக்கா உண்மை தெரியாத திட்டாத மேஸ்திரியா. சத்தியமா இதுக்கப்புறம் உண்மை தராத யாரையும் திட்ட மாட்டேன். நீ போய் வேலை சரி கொத்தனார. இந்தாம்மா நீ போய் சொல்லி எல்லாரும் பை போடுற. நீ வேலைக்கு ஆகாது, நீ கிளம்பு. மேஸ்திரி என்ன மேஸ்திரி இப்படி சொல்றீங்க? என்னம்மா வந்து கல்யாணத்து கூட? ஏன்பா இப்பதான் அந்த பொம்பளை உன்னை கலகம் முடிச்சு அதுக்குள்ள கல்யாணத்து கூட சொல்ற? அது எங்க போய் வேலை செய்ய போகுது பாவம். அதெல்லாம் கலெக்டர் வேலையா செய்த, கல்லு தூக்குற வேலை தானே செய்த. உடு மேஸ்திரியா. ஆடா பயங்கரமான ஆளா இருக்கியா நீ. தப்பு பண்ணி திருந்தவங்களுக்கு தண்டனை கொடுக்க கூடாது, மன்னிச்சு விட்டுடணும். அப்படி தண்டனை கொடுத்தாக்கா திருப்பி அந்த தப்பு தான் செய்வாங்க. கொத்தனாரு என்ன மன்னிச்சிரு கொத்தனாரு, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டு காசு சேர்த்து வச்சு வீடு கட்டுறாங்க, நம்மளே இதுல சண்டை போட்டுக்கணும். நல்லபடியா வீடு கட்டி கொடுப்போம் வா. சரி கொத்தனாரு. அடா 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 ஒவ்வொரு கொத்தனாரும் இந்த மாதிரி வீட்டு ஓனரோட கஷ்டத்தை புரிஞ்சுங்கன்னா எவ்வளவு அருமையா இருக்கும். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். பணமட்டையில ஒரு விளம்பரம் வருதுன்னா அது உண்மையா அப்படின்னு தெரிஞ்சப்பறம் தான் போடுவோம். நாங்க ஆம்பூருக்கு இன்னைக்கு ஏன் வந்தோம் அப்படின்னா கிராண்ட் ஆப்டிகல்ஸ். அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னீங்கன்னா நம்ம கண்ணாடி வாங்கணும்னா 1000, 2000, 3000, 4000 செலவு பண்ணோம். இங்க 499 ரூபாய்க்கு தரமான ஃப்ரேம்ல கிளாஸ் போட்டு தராங்க அப்படின்றது. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு என்ன வேற பண்றாங்க அப்படின்னா சேவை பண்றாங்க. அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு மாதம் 50 பேருக்கு கண் பரிசோதனை செஞ்சு இலவசமா கண்ணாடி தராங்க. ரத்தன் டாட்டா நினைவாக இது சேவையாவே பண்ணிட்டு இருக்காங்க. உடனே வாங்க. இது எந்த இடத்துல இருக்கு கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்கண்ணே. நம்ம ஷாப் பாத்தீங்கன்னாக்கா கிராண்ட் விஷன் பாத்தீங்கன்னா ஆம்பூர்ல உமர் ரோட்ல பாத்தீங்கன்னா டவுன் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. அதுக்கு ஆப்போசிட்ல எம்ஜிஆர் சிலை இருக்கு, அது பேக் சைட்ல இருக்கு. பாருங்க மக்களே, நீங்களும் கண்ணாடி வாங்கணும்னா ஸ்ட்ரைட்டா ஆம்பூர் கிராண்டுக்கு வந்துருங்க. வெறும் 499 ரூபா தான். சார் நீங்க ஃப்ரேம் செலக்ஷன் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு பாத்தீங்கன்னா கிரீன் கோட்டிங் கிளாஸ் வருது, ப்ளூ கோட்டிங் கிளாஸ் வருது, ப்ளூ பிளாக் வித் ப்ளூ கோட்டிங் கிளாஸ் வருது. எந்த கிளாஸஸ் நீங்க ஆர்டர் பண்ணாலும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா 1 or 2 ஹவர்ஸ்ல டெலிவரி. இன்னும் டீடைல்ஸ் தெரியும்னா ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க. நீங்க லாங்ல இருந்து உங்களால வர முடியலனா உங்க பவர் டீடைல்ஸ் அனுப்பிச்சு வைங்க, நாங்க கொரியர் மூலமா டெலிவரி பண்ணிடுறோம்.
செம கிரேடா இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மாசம் பாத்தீங்கன்னா 50 பேருக்கு ஃப்ரேம் வித் லென்ஸ் வித் செக்கிங்கோட நம்ம ஃப்ரீயா பண்ணி தரோம். ஆம்பூர்ல பிரியாணி மட்டும் ஃபேமஸ் இல்லைங்க, நம்ம கிராண்டும் ஃபேமஸ் தான்.